அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மிதுன ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சனி மிதுன ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியாக வருவார் மற்றும் 9ஆம் அதிபதியாக பாகிஸ்தான் அதிபதியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமாக சனி வருவார். உங்கள் ராசிக்கு நல்லவர் தான். சனி ஒரு நல்ல ஒரு கிரகம் தான். பொதுவாகவே சனி ஒரு கெட்ட கிரகம், பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகம், தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய கிரகமே சனி தான், பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கிரகமே சனி தான். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர், சரிங்களா? 8ஆம் அதிபதியாக வந்தால் கூட அவர் 9ஆம் அதிபதியாக வர்றாரு. உங்கள் ராசிநாதனுக்கும் அவர் நட்பு, புதனுக்கும் பார்த்திங்கன்னா சனி நட்பு கிரகம். இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், பாகிஸ்தானத்தில் இருக்கார், சரிங்களா? ஆனால் மிதுனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. சூப்பராக இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா 2020, 21, 22 பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. 2020, 21, 22 பார்த்திங்கன்னா சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பார். ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பார். மன உளைச்சல் இருந்திருக்கும், பணப்பிரச்சனை இருந்திருக்கும், மனசில் நிம்மதி இருந்திருக்காது, சரியான தூக்கம் இருந்திருக்காது, அப்படியே போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பாருங்க உங்களை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நீங்கள் வாழ்ந்தது உண்மை, சரிங்களா? பணம் இல்லாமல், வேலை இல்லாமல், யாரும் உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க, கடன் அதிகமாக இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகள், பிரச்சனை மேலே பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் தடங்கள். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த 2.5-3 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க. 2020, 21, 22 திரும்பி பார்த்தீங்கன்னா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு. இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம வரக்கூடிய இதை பற்றி நம்ம பேசுவோம், சரிங்களா? இப்போ 2025 இப்போ மார்ச் மாதம், சரிங்களா? அப்போ மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடக்கும். சனிக்கிழமை இரவு 9:44, இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 9ல் இருக்க சனி 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார், கர்மஸ்தானத்துக்கு போயிடுவார், சரிங்களா? சனி 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு நல்லது, உங்கள் ராசிக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்க சனியை விட 10ஆம் இடத்துக்கு போகிற சனி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அது குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு, சரிங்களா? குருவோட வீட்டுக்கு சனி போடுறார். அப்போ தொழிலை கொடுக்கக்கூடிய அந்த அத்தனை அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது, சரிங்களா? ஏன்னா சனினாலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, பயம், பதட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் பதட்டும் வரும் எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால, கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த கர்மக்காரகன் சனி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஆரம்பிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும், சரிங்களா? நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க சார், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, அடுத்தவங்க தான் நல்லா இருக்காங்க தவிர எங்களுக்கு எந்த நல்லது நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாக இருக்கும். அப்பா மூலமாக சில நல்லது நடக்கும், தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கிறது, தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கூடி வர்றது, ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதாவது அப்படி இப்படின்னு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருந்தால் வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக வர்றது, சொத்து உங்களுக்கு வர்றது எல்லாமே நடக்கும் இந்த காலகட்டங்களில். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம், சரிங்களா? புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் ஒரு சில பேரில் பாருங்கள், ஆரம்பித்தா நல்ல தொழில் போகாது, திறமை இருக்கும், அறிவு இருக்கும், நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் சொந்த தொழில் நஷ்டமாக தான் போகும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? பணம் வரும். முக்கியமாக சொல்லப்போனால் பணம் வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் மேன்மை, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலை டெவலப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கவங்க, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் 100% தொழில் ஆரம்பிச்சிடலாம். இல்லை வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க வேலையை மாற்றலாம் இந்த காலகட்டங்களில். சொந்த தொழில் பார்த்திங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்க சார், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இன்னொரு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நான் இன்னொன்று வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம், அது ஒரு நல்ல ஒரு நேரம் தான் அந்த டைம் உங்களுக்கு, சரிங்களா? நல்ல ஒரு நேரங்க. அந்த 10ல் இருக்க சனி, கர்ம சனி பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது, தொழிலில் தான் வளர்ச்சி உங்களுக்கு கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை நிறைய கொடுத்துரும். ஒரு லாங் ட்ராவல்
தொழில் விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ ஒரு ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு ஊருக்கு போகணும், ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டங்களில் உங்களால் போக முடியும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு விசா, பிஆர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் விஷயமா, வேலை விஷயமா அப்ராட், வெளியூர், வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். பணம் வரும். இந்த காலகட்டங்களில் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ல் சனி போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா, அது குருவோட வீட்டுக்கு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். சரிங்களா? பணத்தை கொடுக்கும். பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, கடன் மேலே கடன் போயிட்டுருக்க மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் பணம் வருங்க உங்களுக்கு. சரிங்களா? அது கேட்ட இடத்துல உதவி கிடச்சிரும். பேங்க்கில் தான் லோன் கேட்டிருக்கீங்க, அப்ரூவ் ஆகாமல் இருக்குது. இந்த காலகட்டங்கள்லாம் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, வாகனத்தை மாற்றலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, வீடு கட்டி பாதியில் நின்றவங்களுக்கு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனசுக்கு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பிடிக்குதோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக நடக்குங்க உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு எதுவும் நடக்கலை. ஆனால் இனி வரக்கூடிய காலம் இந்த 9ஆம் இடத்துல இருக்க சனியை விட 2023, 24 விட உங்களுக்கு இந்த 25, 26, 27 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? 2023, 24 பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 10ல் வரக்கூடிய சனி, கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய சனி நிச்சயமாக ஒரு யோகத்தை நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? இதெல்லாமே ஒரு அற்புதமான காலங்க. சரிங்களா? இது நெகட்டிவ்னே இங்கே பெருசாக இங்கே சொல்ல முடியாது. என்ன ஒரு நெகட்டிவ்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அம்மாவுக்கு வந்து எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம், கால்சியம் உடம்புல இல்லாமல் போகிறது, எலும்பு மூட்டு பிரச்சனை வர்றது, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே சனி கொடுக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் அதுவும் பெரிய அளவுக்கு இருக்காது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருந்திருப்பீங்க, ஒரு மனசு தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. வெளியூர் போக முடியல, வெளிமாநிலம் போக முடியல, எதாக இருந்தாலும் தடங்களாக தாங்க சார் போயிட்டுருக்கு. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை உங்களோட ரூட் வந்து கிளியராக போகுது. பிரச்சனை அடியோடு ஒழிய போகுது. பயப்படவே வேண்டாம். அதேமாதிரி 9ல் சனி இருந்து உங்களுக்கு அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், அப்பாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும், அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். இது எல்லாமே மாறும். தந்தையோட ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு பாதிப்பு இந்த சனி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொடுத்துட்டு போவார். மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் வராதுங்க. சரிங்களா? தைரியமாக இருங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். பதவி உயர்வு. சரிங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையை மாற்றுறது, இதெல்லாமே இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்தடுத்து பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி, அந்த குரு உங்கள் ராசி மேலே வந்துடுவார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. அடுத்தது ராகு கேது உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் மிதுனராசி நேயர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்க போகுதுன்னா நல்ல ஒரு நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நேரத்தை, இந்த காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த கர்மசனி மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசி, நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கலாம், மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் சனி என்ன நிலைமையில் இருக்காருன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி தசை நடக்குதா அல்லது புத்தி நடக்குதா? சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குது? ஏன்னா சனி வந்து ஒரு சில பேருக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த கூடுதலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். சனி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் தசாபுத்தி சுத்தமாக சரியில்லாமல், ஜாதகம் சுத்தமாக சரியில்லாமல், இப்போ 10ஆம் இடத்துக்கு போகிற சனியினால் உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்காது. ஒரு 15லேருந்து 20% நடக்கும். ஆனால் ஜாதகமும் நல்லா இருந்து, இப்போ கோச்சாரமும் நல்லா இருக்குது, இப்போ ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு 100க்கு 100% உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல தசாபுத்தி, லக்ன திரிகோணாதிபதிகளோ இல்லை லக்ன சுபர்களோட தசாபுத்தி, கேந்திராதிபதிகள் தசாபுத்தி, அல்லது 2ஆம் அதிபதி, இல்லை பணத்தை கொடுக்குற கிரகத்தோட தசாபுத்தி, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொன்னதை விட உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல பலன் தான், நல்ல விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இப்போது 10ஆம் இடத்துக்கு நம்ம பொது பலனாக பார்க்கும்போது இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியினால் நிச்சயமாக எல்லா மிதுனராசினியர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. மீண்டும்
அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.